அனைவருக்கும் வணக்கம். இப்போ மனைவியானவர் அல்லது குழந்தையானவர் பெற்றோர்கள் நீதிமன்றத்தில் மெயின்டெனன்ஸ் பெற வேண்டும் என்றால், பராமரிப்பு தொகை பெற வேண்டும் என்றால், புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 படி எந்த பிரிவில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் 144. சரி, குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்து திருமண சட்டம் 1955 படி வழக்கு நடைபெறுகின்ற போது இடைக்கால ஜீவனாம்சம் அதாவது மெயின்டெனன்ஸ் பெற வேண்டும் என்றால் எந்த பிரிவின்படி வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் 24. அதுவே நிரந்தர ஜீவனாம்சம் வேண்டும் என்றால் எந்த பிரிவு என்று சொன்னால் 25, இந்து திருமண சட்டம் 1955. இப்போ மனைவி மாத்திரமே அந்த மெயின்டெனன்ஸ் பெறலாம். எந்த சட்டத்தின்படி என்றால் இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 படி. எந்த பிரிவின் படி என்றால் செக்ஷன் 18 படி. இந்த 144 என்பது irrespective of religion, எந்த மதத்திலும் போடலாம். ஆனால் இந்த 3 பிரிவுகளும் இந்துவாக இருக்க வேண்டும்.